வணக்கம். ஒரு ஊரில் தாத்தா அவங்களோட பேரன் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அன்னன்னைக்கு நடக்கிற விஷயத்த அன்றைக்கி சாயந்தரம் வந்து உட்காந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்படியே போயிட்டு இருந்தப்போ அந்த பையனுக்கு அவங்க பேரனுக்கு வந்து ஒரு நாள் வந்து செட்பேக், அவன் லைஃப்பில் ஒரு நினச்ச விஷயம் நடக்கலை. ரொம்ப வருத்தத்தோடு அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து தாத்தா கிட்ட உட்காந்து, எனக்கு லைஃப் என்ன லைஃப் இது, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல அப்படி இப்படின்னு ரொம்ப புலம்புறான். அதை கேட்டு அவங்க தாத்தா வந்து சிரிச்சிட்டு, சரி வா உனக்கு ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற சமையல் கட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே 3 அடுப்பில் வந்து தண்ணி வச்சு கொதிக்க வைக்கிறாரு. தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து ஒன்றுத்தில் போடுறாரு. 2 முட்டை எடுத்து இன்னொரு அடுப்பில் அந்த கொதிச்சிருக்கிற தண்ணியில் போடுறாரு. கொஞ்சோண்டு டீ தூள் எடுத்து இன்னொரு தண்ணியில் போடுறாரு. நல்லா கொதிக்க வைக்கிறாரு. கொஞ்ச நேரம் கொதித்து நல்லா இதுவானோடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கீழே இறக்கி வச்சிடுறாரு. இது பாரு, இது என்ன புரியுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த பேரன், உருளைக்கிழங்கு ரொம்ப ஹார்டாக இருந்தது, தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சோடனே அது வந்து வெந்துச்சு, இப்போ நல்லா குழன்னு சாஃப்ட் ஆகிட்டுருக்கு. முட்டை வந்து நல்லா ஹார்டாக இருந்தது, உள்ளுக்குள்ளே லிக்விடாக இருந்தது, இப்போ உள்ளுக்குள்ளே நல்லா வெந்துட்டு வெளியே அந்த ஓட்டெல்லாம் நல்லா உடச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த டீ தூள் வந்து இதுக்கு முன்னாடி லைட்டாக தான் ஸ்மெல்லே வராமல் இருந்தது, பட் உள்ளுக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சோடனே அந்த டீ அரோமா வந்து சூப்பராக இருக்குது, மனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதே தான் லைஃப்பும். நம்மளுடைய வர கஷ்டம் எல்லாமே வந்து உருளைக்கிழங்கு மாதிரி நம்ம இந்த ஹார்டாக இருந்த நம்மளை வந்து இந்த கஷ்டம் வந்து பிரச்சனை வந்து நம்மளை வந்து சாஃப்டாக்கி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றத அது மாற்றுறது. அதே மாதிரி தான் முட்டை வந்து வெளியே ஹார்டாக இருந்தது, உள்ளுக்குள்ளே லிக்விடாக இருந்தது, போட்டால் உடையிற மாதிரி இருந்தது. ஆனால் கொதிக்க வச்சு இது பண்ணோடனே உள்ளுக்குள்ளே நல்லா கட்டியாயிட்டு, நல்லா கொஞ்சம் குழான்னு கொஞ்சம் கட்டியாயிட்டு, வெளியே வந்து அந்த ஓடு வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்குது. அது மாற்றுது சுச்சுவேஷனை. அதே மாதிரி டீ தூளை அந்த நம்ம வந்து அது எதுவுமே பயன்படாமல் இருந்தது. இப்போ டீ தூளை வந்து கொதிக்க வச்சோன்னா அந்த அருமை பாரு எந்த அளவுக்கு சாப்பிடணும் குடிக்கணும் அப்படின்னு தோணுது, அந்தளவுக்கு வந்து மாற்றிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனும் நம்மளை வந்து எப்படி இப்படி மாற்றுதுன்றதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். ஸோ இந்த சுச்சுவேஷன் உனக்கு வந்திருக்கிறது வந்து டெம்பரரி தான், இதை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை கற்றுக்க. இதோ லைஃப் முடிஞ்சிடல. ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த நெகட்டிவான விஷயத்தை எப்படி நீ பாசிட்டிவாக மாற்றிக்கணுன்றதை யோசி. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து அந்த பேரனுக்கு வந்து ஒரு லைஃப் லெசன் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. இது ஒரு டீ தூள், இந்த உருளைக்கிழங்கு, முட்டை, இதெல்லாம் வந்து நான் ஒரு கதைக்காக சொல்கிறேன். நம்ம லைஃப்பில் நம்ம வந்து நம்ம பர்சனல் லைஃப்பில் சரி, அஃபிஷியல் லைஃப்லையும் சரி, ஒவ்வொரு விஷயம் வரப்போ அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுடும். அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எப்படி எடுத்துகிட்டு போகணும், நெக்ஸ்ட்டு இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ன்றதை நம்ம உட்காந்து யோசிச்சோம்னா அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.